வணக்கம் எங்க வைக்கணும்? வணக்கம் முகத்தை பார்த்து போடலாம். ஒரு பெண்ணானாலும் ஒரு ஆண் பிள்ளை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அடையா ஏண்டா வணக்கத்தை முகத்தை பார்த்து போடுப்பா. வணக்கம். அடக்குறமா பேசுறா. சரி வேணுங்க 16 தட்டு தருவாய் வாங்கணும். 16 என்னது அதுவும் ஆபரேஷன் பண்ணி பெற்று சொல்றியே என் முன்னாடி நான் சாவ வச்சுட்டு பெற்று சொல்றியா எப்படி ரெண்டு விடுதா போதுலையா? இதுக்கு ஊர்ல இருந்தே பாடம் பண்ணிட்டு வந்துக்கிறான்டா சொல்லும். ஏண்டா புண்ணியவானே 16 குழந்தையால ஒண்ணு நான் பெற்று சொன்னேன். அதல்ல ஒரு பெரிய போய் ஆசீர்வாதம் வாங்கன்னா நல்ல முறையா வாத்துவாங்க. 16 பெற்று பெருவாய் வாங்கன்னு 16 செல்வங்களப்பா. அது நான் சொல்றது கேளுமா, எவனோ வாய்ச்சிட்டு போறாங்க 16 பெற்று பெருவாய் வாயுனி அப்படி மாத்துறாங்களே. வாய்ச்சிட்டு போறாங்க. இவன் தாலி காட்டினானே இவன் ஜம்மாக்குறானே என்ன தெரிவு சொல்லிட்டாங்களே 16 பெற்றுக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் சும்மா பயங்கரப்பான். மொத்தமே திதமா கிடக்குறான். அப்படியே 16 செல்வங்களை பெற்று நம்ம மேல நல்ல முறையா இருறாப்பா. சமன் கண்ணா ஒரு பெண்பால் வந்திருக்கின்றன. யாரு என்ன சமாச்சாரம் எனக்கு தெரியல. அவனுக்கு ஆகும்போது பொம்பளையா தட்டுமா பொம்பளையா தம்மா தட்டி வேற எப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீ? யாருன்னு தெளிவா சொல்றேன். என் தங்கச்சிங்களா இருக்கிறாங்க. அரிசி வரையா விளக்கமா சொல்றேன். ஓ நீ உள்ள போயா போட்டா கதையாக பொண்டாட்டி பொண்டாட்டி
என்ன பண்ணிட்டாங்க எதுக்கு ஓடிங்கிறா என்னடா பாவி வைக்க பேராயத்துக்கு ஓடியார மாதிரியே ஓடியாரானப்பா. நான் கூண்டு தூட்டா தொண்டு விட்டா அப்படி பாடுகால ஓடுற மாதிரி ஓடுங்க என்ன பூண்டு தோண்டுவாங்க? என்ன ஓடும்? டேய், என்ன கொஞ்சம் இருக்கு? வணக்கம் வணமுறை பெண்களை பார்த்தால் ஆமா பொறுமையா பக்குவமா பேசணும். அம்மா என்ன அப்படியே ஓடியாரு என்ன பிரேக்ல எல்லாரும் புளியா மாத்திரம் மோதுற மாதிரி. ஆ? ஏய் ஏய்யா ஆமா பாடுறா பாக்கலையோ? எனக்கு அப்படியே பட்டுன்னு கழுவி என்னதுடா பாவியா? ஆசை அப்படி சொல்ற பாவி மொட்டை மொட்டையா சொல்ற. நீ சொல்லிட்டு பார்த்தா அந்த அது அறியாத்து அது வேணா போட்டான் ஏய் ஒரே ஒரு தாட்டியா ராவ் பிச்சைக்கார மாதிரியே கெஞ்சுக்கிறான். டேய், எட்ட போற முதல்ல நான் உன் காலில் கூட வீரான் என்னத்துக்கு கெஞ்சுக்கிறீங்க? போனா ஒரு 300 400 ஆன்ஸுக்கு 20 ரூபாய் என்ன எண்ணுங்கன்னா 300 என்ன எடுக்க போறா? ஏன் போனா எடுக்காது வெளியே காமிச்சா போயிட்டு. டேய் அட பாவிய கை வைக்காத கை எடு. 300 400 போறாளாடா நானு. ஆ என் வீட்டுல கிட்ட தொடு சுத்துறாங்க நானு அப்படியே டீச்சர் பெரியாண்டு மணி மாதிரியே அதனால இப்ப என்ன பண்ண போற நீ? ஆ? மாமா அது மாதிரி அடிட்டாங்க 100 அடி கூட அடிட்டான் என்னடா இது? என்னத்த பாத்துட்டான்? பாக்காத பாத்துட்டானா? வீட்டுக்கு போனாலும் இவன் திட்டு கை சொம்மரம் வெதுக்கு வெதுக்கு வெதுக்குன்னு பாத்துக்கிறான். 2 கை மேல தூக்குமா இவனை அடிக்கிறது கூட முடியல என்னால. இப்ப நான் அடிக்க போறேன் ஆண்களை அடிக்கக்கூடாது ஆண்கள் தான் பெண்களை அடிக்க வேண்டும் ஆண்கள் தான் பெண்களை அடிக்க வேண்டும். என்னடா போதும் பார் வர பாவி மூஞ்சி பார்த்து பேசாண்டா. பேசினா அது மொத்தத்தையும் தள்ளி விட்டுக்க தப்பு தப்பா பேசலாமா? பாடலாமா? கையில் இல்லை டிரைவரை டவுன் பஸ்ல 6 நடிகை அடிச்சுக்கிறாங்க. நீ சொல்லு முதல்ல. குற்றம் பொருட்காட்சி வச்சு காமிச்சுக்கிறோம் பாத்துக்கிறாரு. எங்க துணி விலகு போன ஆறு பாத்துக்கிறாங்க நாயாட்டம். நீதான் பெண்களிடத்திலே அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு என்னது வச்சுக்கிறா? பைப்பு வச்சுக்கிறானா? ஐயோ பழுப்பு இல்லடா பயர்ப்பு. நான் கேணிக்கு தண்ணி பைப்பு 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 கிடையாதுமா அது எவனே இடுப்புல கட்டி சுத்தி இருப்பான் பைப்பு சொல்றான் இவங்கிட்ட பேசுறதுக்கே டேய் பெண்களை உடன் பிறந்த அக்கா தங்கச்சா நினைக்கணும். உடன் பிறந்த அக்கா தங்கச்சா நினைக்கணும். சரிம்மா அக்கா தங்கச்சா தானே தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா ஓடி தேவியா ஓட்டதே தப்பா போய் தங்கச்சி பாருன்னு சொல்லலாமா? எனக்கு தங்கச்சினா பிடிக்கல. முதல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்கல. இது எங்க நாடு? எனக்கு தெரியாது. அஸ்தினாபுரம் ஆளக்கூடிய மன்னர் எனக்கு தெரியாது. தெரியாது. கால் மால் கூட பார்த்தா ராடு ராடு நீ மாட்டீங்க. அஸ்தினாபுரம் மகாராஜா அவருடைய தம்பிமார் 99 பேர். அதுல இரண்டாவதாக பிறந்தவர் போட்டுக்கிறாங்க. அவருடைய தம்பி துச்சாசன புலி தெரியுமா?
ஆமாமோ அவர் என்ன மாதிரி கோட்டை எடுக்கிறார் கோட்டை எடுக்கிறாரு என்னவோ தெரியல கொட்டை எடுக்கிறாரா? அது அது எங்கன்னா போட்டுமா அவர்தான் என்னுடைய கணவர். ஓய்யப்பா அது நதிக்கு நல்லா இருறா. அப்புறம் எட்டுனா கேட்டு நெக்குண்டு போ. கணக்கா தாடினா பாவியா? ஓ எழுதுறா. ஒரு மகாராணி தானே நீ என்ன? ஒரு மகாராணி தானே ஆமாண்டா. அது உள்ள ஒரு சீரியலோ இல்ல குண்டு பழுப்போ மாட்டக்கூடாது இங்க ஒரே இருளோடு இருக்குதாம்மா அட பாவிங்கோ. இவனை வாரி வெயில்ல போடும். பைபாஸ்ல லாரிக்கார அடிச்சு போட்டு போவோம். மூஞ்சி பாரு கூண்டு வடிச்சு அந்த பையன். அட படப்ப கட்ட பையா. அட வாங்கி தர பையா. அட பாடுகோல. மூஞ்சி. ஐயோ ஐயோ. அப்பா சாமி. அவர் தெரியுமா அவனுக்கு? யாரு? அவதான் துச்சாசன புடி அவருடைய மனைவி. என் பேர் தெரியுமா? திருவனை 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 திருவனை. திருவினை புரியுதா? அப்படி இருந்தாலும் நான் பேசந்தே போய் அவங்க சொல்லி கொடுக்க போறோமா சொன்னா உங்க ஏற்கனவே யூரியா பையில நைட்டி தைச்சு போட்டுக்கிறோமா நைட்டி அப்படி இருந்தாலும் அனுதினமும் அக்காவை காண்பது வழக்கம். என் தங்கச்சிங்களா இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்கணும். நாளைக்கு தேப்பா டீ கட்டு போட மாட்டேன் அதுல ஒரு கை பார்த்து வந்துடுறோமா
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆய் வச்ச பாவா வச்சாரே போவாரே. கண்ணி மூணு சோம்பேத்தார் போட்டார் யாரியா? ஏம்மா, நீ வந்து யாருன்னு சொல்லி தெரியுமா? சிவல் ஓ, ஏந்து வா. யாருன்ற விளக்கம்? அதம்மா சொன்னா தெரியும். விளக்கமாக சொன்னால் இவருமா தெரியும் புரியும். அதுல ஒண்ணுதான். எல்லாம் வரும் எல்லாருமே தொட்டா 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 தொட்டானே சாகுறீங்களே. கொஞ்சமாவது காஞ்சாதான் சொல்லுங்க. காமிக்கணும்ன்றா. வேற சொல்லுமா. அப்படி விளக்கமாக சொல்லணும். இது என்ன நாடு? அவனே ஏத்துமன் அஸ்னாபுரமா. அத்திமாநகரம். ஆளுமடையார் மன்னர் ஒரே துணியாங்க மகாராஜா. கௌரவர்கள் 100 பேர். 100 பேர் இருக்கிறாங்களா? மூன்றாவது பந்தம் யார்? என்னது? நீ கணவர் பேர் சொல்லக்கூடாதா? அப்ப என்னத்துக்கு இங்க இருக்கிற நீ வீட்டுல? நீ மூன்றாவது சொல்லுமா, நான் தெரிஞ்சுக்கிறேன். புரியுதா? பவள கொடின்பாங்க. பவளப்படி. ஆனா போய் நீ வந்து அடிக்கூடாதுன்னு பாக்குற குழந்தைய. நீ அடிக்கிறாடிமா, நல்லா புடிச்சு அடி. அப்படி இருந்தால் அடுத்த அக்காவை காண்பது வழக்கம். ரெண்டு காண்போமா? அது என்னத்துக்கு? ஓமா ஓமா அக்கா சொல்லக்கூடாது. போலாமா? நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் என்று சொல்லும்படியான அஸ்தவளம் பொருளுக்கும்படியான புண்ணிய பூமியாகிய காஞ்சிபுரம் மாநகரத்திலே ஒரு பகுதியாக விளங்கும்படியான பூக்கடை சத்திரம் மாநகரத்திலே கோயில் ஒன்று இருக்கும்படியான ஊரைக்கார் விநாயகபெருமான் முருகபெருமான் ஏழுமலையான் பொன்மலையான் தங்கமலையான் கிராம தேவதைகள் மாரியம்மன் புண்ணியம்மன் அங்காள பரமேஸ்வரம்மன் ஆதிபரா சக்தியம்மன் குருட்சேத்திர காளியம்மன் திரௌபதி அம்மன் அத்தகைய தெய்வத்தின் பெயரால் என்னுடைய செய்யாவட்ட கீழ்முதுபாக பசும நகர் பாஞ்சாலியம்மன் ஏகசானா தெருக்கூத்து மன்ற தருவார் ரூபாய் 201. பூக்கடை மாநகரம் ஊராட்சி மன்ற தலைவர், பெருந்தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், நாட்டாண்மை நாரர்கள் இவர் வேறால் மன்றத்தில் ரூபாய் 201. பூக்கடை மாநகரம் மணியம், அட்டாமணியம், முனிச்சி, காவல், மேற்காவல், மேட்டுக்குடிகள் அத்தகைய வெகுளான பேரால் மன்றத்தில் ரூபாய் 201. எங்கேயும் பூக்கடை சத்திர மாநகரத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து வாழ்வாங்க வாழ்ந்தார்கள். இயற்கையிலே என்ன முகலேஸ்வரி என்று சொல்லும்படியான தாயார் அவர்கள், முகலேஸ்வரி சொல்லக்கூடிய தாயார் அவர்கள் 4 பிள்ளைகளை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து இயற்கை எய்தார்கள். அவருடைய நீத்தார் வழிபாடு நினைவு நாளுக்காக அவருடைய பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சொந்த பந்தமும் கூடி என்னுடைய மன்றத்தை அழைத்து வந்து இங்கே குறவஞ்சியை தொடர்ந்து கர்ணன் தானம் செய்யும் காட்சியும் நிறைவு நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த அம்மையர் சொல்லும்போது அவர் குடும்பத்தார் சகல வளமாய் வாழ கிருஷ்ணார் படம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். கலகாட்டூர் மாநகரம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மதிப்புக்குரிய ஐயா என்ன எஸ் ஐயா பணிபுரியும்படியா ரமேஷ் ஐயா அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் இங்க எதிரொலி. இன்னும் இருங்கூர் தட்டச்சேரி மாநகரம் காலம் சென்ற மாமா ராமலிங்கம் ஐயா அவர் பிள்ளையாக விளங்கக்கூடிய மைத்துனர் பிரபாகரனை மாட்டி புரட்சிய வார்த்தை ரூபாய் 100. அவர் சகல வளமாய் வாழ கிருஷ்ணார்பணம். சென்னை தயாளன் அவர்கள் புரட்சியாக நடிக்கும்படியான குழந்தை பிரபாகரனை மாற்றி ரூபாய் 50. அவருக்கு நன்றி. ஜெயம் பெருமகுரிய காஞ்சிபுரம் மாநகரம் ஓரிகை அண்ணா நகரை சார்ந்த
இன்னும் மகேந்திரன் அவர்கள் அத்தகைய ஐயாவின் பெயரால் மன்றத்தை வாழ்த்து 100 ரூபாய் குறைத்திய வாழ்த்து 100 அளித்திருக்கிறார்கள். அவர் சகல வளமாய் வாழ கிருஷ்ணாவிடம் வாழ்க வளமுடன். மன்னிக்கும் மன்றத்தை வாழ்த்து 100 ரூபாய் நமடி மாநகரம் மிருதா மாஸ்டர் இருட்டடி வீரன் அன்பர் அவர்கள் குமார் அவரை வாழ்த்து ரூபாய் 100 அவருக்கு நன்றி பெரியவர்களே வாழ்க வளமுடன். பண்டாரவேல் முருகன் அடிவரும் நான் என்னடா இருட்டாகுதுன்னு பார்த்தா அவங்க போட்டல அந்த பையன் நல்லா இருப்பா. உன்னை பார்த்தா நாட்டு காவலாளி போல் தோன்றுகிறது. அதேதாமா வாங்கி தோன்றப்ப என்ன பார்த்தாலே தெரியுது. ஆளை பார்த்தாலே நல்ல உடம்பா இருக்குது. ஆம்செல்லாம் பாத்தியா? ஆளை பார்த்தா டீப் நோய், மஞ்சா காமால, சுகர், பிபி. எனக்கு எயிட்ஸுக்குதுமா ஓடுனா சொல்லுமா அது உங்களுக்கு கூட்டு போறேன். எயிட்ஸ் மேல பாரு. கால் மலைவி அப்புறம் சத்தியமா சொல்றேன் நானுமா மேலேயே பார்த்து பேசுறேன். என்ன இடுப்பு நான் ஜெயமால் இடுப்பு இல்ல அப்படியே நீ நீ எவ்வளவு நாள் அடிமா நான் குழந்தை மாதிரியே நீ கிடக்குமா. சரி உன் கதையை விட சத்தியமா சொல்றேம்மா நீ தூக்கிட்டு மேல கூட வச்சிடான் நான் குழந்தை மாதிரியே உட்காந்துருப்பேன். எனக்கு ஒன்னும் தெரியாதுமா. கிட்டே வர குளிச்சு என்னம்மா மேல அதுமா அது குளிச்சு இல்லம்மா குளிச்சு. சரி விடு உன் கதையை விடு என் கதையை தொடு. ஆமா எந்த விட்டுறேன் எந்த தொட்டுறேன் என்ன விட்டுறேன் தொட்டுறேன். உன்னாட பேசத்தே பயமா இருக்குமா. இந்நாட்டிலே சிறந்த நன்னாடு நாட்டிலே சிறந்த பொன்னாடு இதுவா என்னாடு இதுவா அஸ்தினாபுரம் ஆளக்கூடியவரு ஒரு துரியோதன மகாராஜா. அவருடைய தம்பி மகள் தெரியுமா? கடைசி தம்பி அவர் பேர் என்னம்மா? அவருடைய மனைவிதாமா நானு. உன் பேர் என்னம்மா? உன் பெயர் என்ன? அது நான் சரியம்மா
தங்கள் பெயர் என்னவோ? அப்படி பேசு. கேட்டாமா புரியுதா? ஒரே தமிழ் தான் வரணும் போல இருக்கு. என்ன பாட்டை விடுவ? தங்கள் பெயர் என்னவோ தாயே? என் பெயர் சட்பாய் வள்ளின்னு சொல்லுவாங்க. செண்பகமே. விடுமா. பால் கறக்கிற கையை ரெண்டு உடச்சு விடுவேன். கேட்டாமா அப்புறம் வாயால தான் கறக்கணும். இல்லம்மா எனக்கு அந்த பேரு கேட்ட பால் கேட்டு ஞாபகம் வந்துட்டுமா. ரெண்டு கையும் உடச்சிட்டு அப்புறம் எதில் கறப்ப? என்னதுமா? ரெண்டு கையும் உடச்சா அதில் கறப்ப. வாய் நான் மேல் போட்டு வாயில எத்தனை கறா சுரேஷ்? ரொம்ப மோசமாடா உண்டு. இன்னும் பூமியில உள்ளடா நீ. அக்காலாம் படி ஊத்துருவோமா? பொறுப்படு போடா. அக்கா வந்தாங்கம்மா. வணக்கம் வணக்கம்.